Hi guys, show my agree. நிறைய சீட்ஸ் பாக்கெட் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். எப்படி நம்ம ஒரு விதையை வந்து நம்ம தெரிவு செய்கிற என்ற விஷயத்தை பார்க்குறதுக்காக வேண்டி தான் இவ்வளோ சீட்ஸ் பாக்கெட்டும் நான் வச்சுருக்கேன். இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு விதையை நம்ம எடுப்போம். இதை பார்க்கும்போதோ இது என்னன்னு சொன்னால், இது கத்தரி விதை. வெரைட்டி அதில் போட்டிருக்கு பாருங்கள், வர்க்கம். இந்த இடத்துல போட்டிருக்காங்க வர்க்கம். வெரைட்டி என்னன்னு சொன்னால் ஹோடி லேனஹிரி. இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியா இல்லை நார்மல் வெரைட்டியா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் F1 ஹைப்ரிட். F1 ஹைப்ரிட்ன்னு சொன்னால் முதலாவது தலைமுறை, அதாவது சில பெஸ்ட் அண்ட் டிசீஸுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது, நல்ல விளைச்சலை தாரது. அந்த ஒரு வெரைட்டியை புதுசாக உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட வெரைட்டி தான் வந்து F1 ஹைப்ரிட் லேனாஹிரி, அதாவது ஹோடி லேனாஹிரி. ஹோடி லேனாஹிரின்றது ஹோடி என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட வெரைட்டி தான் இது, ஹோடி லேனாஹிரி. மற்றது என்னன்னு சொன்னால், இப்போ நம்மட சாதாரணமாக இன்னொரு வெரைட்டியை பார்ப்போம். இது வந்து வெண்டி பாருங்கள், அதில் வர்க்கம் வெரைட்டி வந்து ஹரித. இது வந்து ஒரு ஹைப்ரிட் இல்லை. ஏன் நம்ம பார்த்தோம், இந்த இடத்துல வந்து ஹைப்ரிட்ன்னு சொன்னால் போட்டிருக்கும், ஆனால் இந்த இடத்துல ஹைப்ரிட் போடலை. இது சம்டைம் இது வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸுக்கு வந்து தாக்குதல் குறைந்ததாக இருக்கலாம், சசப்டிபிளாக இருக்கலாம், இல்லாட்டி மொடரேட்லி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். அதாவது இப்போ நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தெரிவு செய்யக்கூட்டால தெரிவு செய்யக்கூட்டால என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம ஹைப்ரிட் வாங்குறத விட நார்மலான வெரைட்டி, நம்மளோட வளமையாக யூஸ் பண்ணுற உள்நாட்டு வெரைட்டிகள் யூஸ் பண்ணோம்னு சொன்னால், பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்தாலும் அது இயற்கையான ஒரு இரசாயனம் கலக்கப்படாத ஒரு உணவாக வந்து நமக்கு அமையும். இப்போ ஹைப்ரிட் வந்து சாப்பிடக்கூட்டால் அதில் இரசாயனம் கலக்கப்பட்டிருக்கும். அது புதிய வெரைட்டியை உருவாக்கம் செய்யக்கூட்டால், அதாவது இனங்கலப்பு செய்யக்கூட்டால் அதில் வந்து இரசாயனம் கலக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு வர்க்கமாக வந்து உருவாக்கப்படுது. இப்போ இது 2 வெரைட்டியும் பார்ப்போம். என்னன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இது வந்து கரிமிளகாய். என்ன வெரைட்டி? ஹங்கேரியன் yellow vex. இது வந்து ஹைப்ரிட் இல்லை. இது பாருங்கள், கண்ணருவ பிரார்த்தனா. கண்ணொருவன்ற இடத்துல வந்து, அதாவது ரிசர்ச் சென்டரில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட வெரைட்டி தான் வந்து வாசனா வெரைட்டி. நான் போட்டிருக்கு பாருங்கள், F1 ஹைப்ரிட். இதுதான் இதுக்குரிய வித்தியாசம். பெஸ்ட் அண்ட் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இருக்கும். மற்றது என்னென்று சொன்னால், அதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொன்னால் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது நம்மட இதுக்கு வந்து ஒரு டிசீஸ் ஒன்று வர்றது, இல்லை ஒரு பூச்சி தாக்கம் வர்றது என்று சொன்னால், அதை தாக்கு பிடிச்சு வந்து இந்த தாவரம் வந்து வளரும். அதில் நம்மளுக்கு விளைச்சலும் அதிகமாக கிடைக்கும். இது எப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டி இதில் வந்து ஒரு பூச்சி தாக்கம் வருது என்று சொன்னால், இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டி இருக்கும். நம்ம இரசாயனம் கலக்காமல் பூச்சி நாசினிகள் தெளிக்கலாம், பிடி கட்டுப்பாடு செய்யலாம். இதில் வந்து அதையும் தாக்கு பிடித்து இது வந்து வளரும். அதுக்காக வேண்டி தான் F1 ஹைப்ரிட் உருவாக்குவாங்க. ஹைப்ரிட்டில் வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மட்டும் இல்லை, இதில் விளைச்சலை அதிகப்படுத்துறது, மற்றது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெரைட்டியை கொண்டு வர்றது. அதுக்கு உதாரணமாக என்னென்னு சொன்னால், இதில் பாருங்கள், இது டிபார்ட்மெண்ட்ரு சீட்ஸ் வந்து முள்ளங்கி. நான் போட்டிருக்காங்க பாருங்கள், அது பீரலு. இதில் வந்து பீரலு முள்ளங்கி ரெடிஷ் வந்து எப்படின்னு சொன்னால், ரெடிஷ் உங்களுக்கு தெரியும் தானே. ரெடிஷ் வந்து அதில் சில வாசங்கள் வரும் ரெடிஷில். அந்த வாசங்கள் இல்லாமல் புதுசாக உருவாக்கக்கூட்டால என்ன செய்வாங்கன்னு இல்லாத ஒரு வெரைட்டியை அவங்க உருவாக்குவாங்க. அதே ஷேப் அல்லது பெரிய ஷேப்பில் நம்மளுக்கு வேணும், அதில் அந்த வாசம் இல்லாமல் நுகர்வோரை கவர்ற வகையில் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி புதுசாக ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்ரிட் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம்.
இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கரெக்ட் வெரைட்டி என்ன, இது நியூ குரோடா. இதில் இறக்குமதி செய்த அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இறக்குமதி செய்த அப்படின்னு சொன்னால் என்ன? இறக்குமதி செய்தன்னு சொன்னால் வேற ஒரு நாட்டிலிருந்து நம்மட நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சீட்ஸ் தான் வந்து இது என்னது, கரெக்ட் நியூ குரோடா வெரைட்டி. அதுதான் வந்து இறக்குமதி செய்த அப்படின்னு போட்டிருக்கு. இதே நம்மட நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு ஹைப்ரிட் இனம் என்று சொன்னால் அவங்க வந்து பாருங்கள், இதை பாருங்கள், F1 ஹைப்ரிட் கீதா, வர்க்கம் வந்து கீதா. இப்படி வந்து நம்மட நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு ஹைப்ரிட் வெரைட்டின்னு சொன்னால் அவங்க வர்க்கம் போட்டு F1 ஹைப்ரிட்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுவே வேறு நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்று சொன்னால் இப்படி போட்டிருப்பாங்க, நியூ குரோடா. அதாவது அது வெரைட்டியோட பேர், இறக்குமதி செய்த என்று போட்டிருக்காங்க. இது வந்து வெளிநாட்டிலேருந்து நம்மட நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வெரைட்டி தான் இது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், இதில் பாருங்கள், நான் 2 வகையான விதை வச்சுருக்கேன். இதில் வந்து முளைக்கீரை, இது வந்து டிபார்ட்மெண்ட்ற சீட்ஸ் பாருங்கள், விவசாய திணைக்களம். இது பாருங்கள், இது வந்து ஒரு ஷாப்பில் வந்து சில்லறையாக வாங்கப்பட்ட ஒரு விதை. இது 2க்கும் இடையில் வித்தியாசம் என்னென்று சொன்னால், இந்த சில்லறையாக வாங்கப்பட்ட இந்த முளைக்கீரை விதை இருக்குத்தானே, இதில் வந்து நான் விதைத்த நேரத்தில் வந்து சிவப்பு தண்டு கீரை, மற்றது நம்ம வழமையாக பாவிக்கிற பச்சை தண்டு கீரை, இது 2மே வந்து ஒரே டைமில் முளைச்சிது. இதில் வந்து சிவப்பு கீரை, இந்த சிவப்பு கீரை என்னன்னு சொன்னால் இது வந்து தனியாக சிவப்பு மட்டும் முளைச்சது. இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் விதை பரிகரணம். அதாவது விதையை தெரிவு செய்யக்கூட்டால நம்ம ஒரு பயிர்ற விதை நம்ம எப்படி ஒரு நல்ல விதையை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும், நம்ம பயிர் செய்து என்று சொன்னால் கலப்புகள் வரக்கூடாது, கலப்பின வித்துக்கள் வரக்கூடாது. நம்ம உருவாக்குறது வந்து சரியான விதையாக இருந்தால் மட்டும்தான் நுகர்வோர் வந்து நம்மள்ட்ட இருந்து ஒரு பயிரை வாங்கி கொள்ளுவாங்க. இவங்க செய்த தவறு என்னன்னு சொன்னால், இவங்க பச்சை கீரையை வேறையாக வந்து நட்டு அதிலிருந்து விதையை சரியான விதத்தில் எடுத்து வைக்கல. அதே போல் சிவப்பு கீரையை வந்து சரியான முறையில் வந்து அவங்க அதில் விதையை கலெக்ட் பண்ணி வைக்கல. 2ம் மிக்ஸ் ஆனதன் காரணமாக தான் இதில் 2 விதையுமே வந்து முளைச்சிருக்கு. இது வந்து நம்மளோட வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இப்போ இன்னொரு ஆளுக்கு விற்க போகிறோம்னு சொல்லக்கூட்டால இதில் நம்மளுக்கு சில இடர்பாடுகள் வரும். நம்ம கீரையை அறுவடை செய்யக்கூட்டால சில இடர்பாடுகள் வரும். அதுவே வந்து இந்த கலப்பு இல்லாமல், அதாவது இப்போ டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூட்டால என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வேறையாக பயிர் செய்து அதில் வந்து சரியான விதைன்னு சொன்னால் பச்சை தண்டு கீரைன்னு சொன்னால் பச்சை தண்டு கீரையோட விதை மட்டும்தான் இதில் வந்து இருக்கும். அப்படி வந்து சீட் சர்டிஃபிகேஷன் ஸ்ரீலங்காவில் இருக்குது, சீட் சர்டிஃபிகேஷன் சென்டர். அதில் நம்ம உற்பத்தி செய்கிற விதையை வந்து அதை நம்ம மக்களுக்கு நுகர்வோருக்கு கொடுக்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை பின்பற்றினா மட்டும்தான் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு சீட் சர்டிஃபிகேஷன் ஒன்று தருவாங்க. அப்படி தரல என்று சொன்னால் நம்ம அந்த விதையை வந்து விற்க இயலாது. அதுதான் இதில் மெயின் காரணம்.